ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கினதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணினா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு பாயில் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பொட்டேட்டோஸ் வந்து பாயில் பண்ணதுனால நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ பொட்டேட்டோவும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ண போறோம். என்னதுன்னா தேங்காய், முந்திரி, கசகசா, கொஞ்சமா வந்து சோம்பு இதை போட்டு அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து மிக்ஸி வந்து அரைச்சிருக்குதுல அதில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி போட்டு